வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. இந்த வீடியோல வந்துட்டு அந்த கேசிங் பைப் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, அந்த கேசிங் பைப் வந்துட்டு ரொம்பவே மட்டமா வச்சுட்டாங்க. டிராக்டர்ல போர்வெல் போட்டதுனால, அது வந்துட்டு ரொம்பவே ஃப்ளாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவைங்க கீழாவே கட் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த டாப் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அந்த எமரி ஷீட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலா வந்துட்டு நம்ம மிஷின்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் லைட்டா வந்துட்டு தேய்ச்சி விட்டுறோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த ஹீட் பண்ணுற பைப் வந்துட்டு இதில் கப்ளிங் போடும்போது ஈஸியா ஏறணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்து நம்ம எப்பவும் போல வந்து பார்த்திங்கன்னா, அந்த பைப்லேயும் வந்துட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஃபயர் பண்ணி ஹீட் பண்ணுவோம். ஆனால் இந்த பைப் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியா இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பைப்பு ப்ளஸ் அடிஷ்னலா வந்துட்டு ஹீட் வந்துட்டு மேக் பண்ணிக்கிறோம். மேக் பண்ணிட்டு தான் வந்துட்டு கப்ளிங் போட போகிறோம். அதேபோல் இதில் கப்ளிங் ஏற்றும்போது ரொம்பவே டைட்டாக தான் இருக்கும். நம்ம சால்வெண்ட் அப்ளை பண்ணாலுமே டைட்டாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக வந்துட்டு அந்த பைப் ஏறுற அளவுக்கு வச்சுட்டு, நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மரக்கட்டை வச்சு தட்டினோம் அப்படின்னா, அந்த கப்ளிங் ஈஸியாகவே வந்துட்டு ஏறிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.